தைரியம் இருந்துச்சுன்னா அண்ணா சாலைக்கு வா. இது என்னப்பா பேச்சு இது? முந்தைய அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்லை யோசிச்சு பாருங்களேன், இது என்னது இது? துப்பு இல்லை, சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு செங்கலையாக எடுப்பேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு திமுகவுக்கு சந்தோஷம். இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு செங்கலை கூட தொட முடியாது சேகர் பாபு. அவர் இன்னொரு கொத்தனார், திமுக கொத்தனார். இவர் அதிமுக பிஜேபி கொத்தனார், அவர் திமுக கொத்தனார். என்ன என்ன ரெண்டு பேரும் கொளுத்து வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க. மேடையில் பேசுகிறாரு, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாரு. உனக்கு சவால் விடுறேன், இன்னொன்று ஒரு ஹேஷ்டேக் போடுறது என்னம்மா அவ்வளோ பெரிய கஷ்டமாம்மா? அது ரொம்ப முடியாததா? நாளைக்கு எங்களோட நாள் காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டாங்க. சவால் விடுறோம். 200 ரூபா கொடுத்தோன்னா 200 ட்வீட்டு போடுவாங்க திமுக. ஆனால் நீங்கள் கோபேக் மோடி சொல்கிறீங்களே, உங்களால் கெட் அவுட் மோடி சொல்ல முடியுமா? நீ சொல்லித்தான் பாரு அப்படின்னா, இதை சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ட்டு இவங்களும் சந்தோஷமாக செய்கிறாங்க. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் இவர்கள் 2 பேருக்குமே இது மியூச்சுவலாக பலனளிக்கக்கூடியது விஷயம். இது ரேஸ் சன்ஷைன் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ட்ராக்கர் வேவ் பிரைவேட் லிமிடெட், இதெல்லாம் செந்தாமரை நடத்தக்கூடிய நிறுவனங்கள். SNN ஹோல்டிங்ஸ், சேசாக் ரியல்டர்ஸ். இதில் ஏதாவது தமிழ் பேர் உங்களுக்கு தெரியுதா? தமிழை வச்சு வியாபாரம் தானே பண்ணுறீங்க நீங்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்லாம் நேற்று எதுக்கு இவ்வளோ பஞ்ச் டைலாக்லாம் பேசினுக்கிறீங்க நீங்கள்? அப்புறம் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்ட்டு எதுக்கு இங்கே நாடகம் ஆடுறீங்க? உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் பெயர் வைப்பதற்கு காரணம் அந்த பெயரில் நிதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கிருபாநிதி, உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு நிதியை பூரா நீங்கள் வச்சு அமுக்கி வச்சுக்கணுன்றதுக்காக தான் நிதி என்று நீங்கள் தமிழில் பெயர் வைக்கிறீர்கள். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னா நீ கொடுப்பாப்பா, உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தமிழுக்காக உயிரை கொடுக்க சொல்லியா? நான் பார்க்குறேன். இது இதுவரை தமிழக சுகாதாரத்துறையில் இல்லாத ஒரு புதிய பழக்கம் என்று சொல்கிறார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஏழைகள் தானே போவாங்க. மருதம்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகிய போது அங்கே மருத்துவர்கள் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் மாறுதல் உத்தரவு வாங்குறதுக்காக அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரோட டாக்டர் மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறாருன்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா அமைச்சரும் விளங்காத அமைச்சர் தான் தமிழ்நாடு அரசில் என்றாலும் கூட இருக்கும் அமைச்சர்களிலேயே மோசமான அமைச்சராக நான் சுகாதாரத்துறையின் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை நான் பார்க்கிறேன். வக்கீல் எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக போடுறீங்க? ஏதோ வேற துறையாக இருந்தால் கூட பரவாயில்ல, மருத்துவம் அப்படின்றது மக்களோட உயிர் தொடர்பானது. அப்போ அது பற்றிய புரிதல் உள்ள ஒரு நபரை நீங்கள் போடணுமா வேண்டாமா? அல்லது குறைந்தபட்சம் பொறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரையாவது நீங்கள் அங்கே போட வேண்டுமா வேண்டாமா? எப்போ பாரு மராத்தன் ஓடி நிற்பாருங்க அவர். நீ பாருங்க, அவரை விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அது பிள்ளைக்கு கொடுக்கணுமே, அவருக்கு எப்படி அதை கொடுக்கறது? சினிமாத்துறை அமைச்சர் அதுக்கு கொடுத்துருக்கலாம். அவர் யூடியூப் ரிவ்யூ நல்லா போடுவார். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். ஹேஷ்டேக் ட்ரெண்டிங், அதாவது நேற்றைய தினம் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் உலகளவில் ட்ரெண்டானது. இன்றைய நாள் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி உள்ளது. ஸோ இது குறித்தும் இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயோ. வணக்கம்மா. அண்ணாமலை தான் ஆரம்பித்தார், ஓகேவா? சரி, திமுக தரப்பில் இது குற்றம் சாட்ட முடியுமானா முடியாது. அண்ணாமலை நீங்கள் ஒரு ஆளாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசினார். பேசி நீ வேணால் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் சொன்ன அடுத்த நாளே உலக அளவில் கெட் அவுட் மோடி என்ற அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டானது. இன்றைய தினம் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பிஜேபி தரப்பில் ட்ரெண்டாகி உள்ளது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சார், இப்போ ஆல்ரெடி இவங்க கோ பேக் மோடின்லாம் சொன்னவங்க தான். அப்படிலாம் இருக்கும்போது நீ கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது? இது எளிமையாக பாட்லேயே கெட் அவுட் மோடி அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணிட முடியும் தானே? எனக்கு இதில் நாம் பார்க்க வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களின் நடத்தையை தான் நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். சமீப காலமாக திரு அண்ணாமலை அவர்களின் நடவடிக்கைகளில் ஒரு அதீத பதற்றம் தெரிகிறது. இது இந்த சவுக்குள் அடிச்சுக்கிட்டதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் நான். இது ஒரு ஹீஸ் அ ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவரை கட்சிக்கு 6 மாதங்களில் ஒரு மாநில கட்சியின் தலைவராக பிஜேபி தலைமை மோடி, அமித்ஷா போன்றோர் நியமித்ததற்கான ஒரு முக்கிய காரணம் இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவரை பார்த்துட்டு இளைஞர்கள் வருவாங்க அப்படின்றது தான். என்ன விதமான முன்னுதாரணத்தை திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களுக்கும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் உணர்த்த விரும்புகிறார்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியல.
டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டாது பார்த்தோம். இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற வேலை. அண்டு 2010 முதலாக மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்பட்ட போது ஆல்ஸ்ட்ரோம் என்ற நிறுவனத்திடமிருந்து மு.க.ஸ்டாலின் அப்போது மாநகர மேயராகவோ துணை முதல்வராகவும் இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அப்போது பெரிய தொகையை லஞ்சம் வாங்கியிருக்கிறார் என்று டிஎம்கே ஃபைல்ஸ் 1ல் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அது போன்ற ஒரு செயல்பாடுகளைத்தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாம் அவரிடம் எதிர்பார்க்கிறோம். பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு அரசியலில் அத்தனை பேரும் தவிர்க்க வேண்டியது. பெரும்பாலும் தமிழக அரசியல்வாதிகள் பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறதை தவிர்த்து வந்திருக்கிறார்கள். இவர் மேடையிலேயே திரு உதயநிதி அவர்கள் மீது பர்சனல் அட்டாக்ஸு செய்ய தொடங்கினார். அண்டு ஒருமையில் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. வழக்கமாக அவங்க மதக்கலவரம் தான் பண்ணுவாங்க. இப்போது இது போல் ஒருமையில் ஏன் மேடையில் பேசுகிறார்? நீங்கள் அந்த அவரோட அந்த ப்ரெஸ் மீட்டு, அதை ஒட்டி அந்த பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா, எங்கே நம்மை தமிழக பாஜக தலைவர் பதவியை விட்டு நீக்கி விடுவார்களோ என்ற பதட்டத்தில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் இப்படி ஒருமையில் பேசுகிறாரோ, பதட்டத்தில் பேசுகிறாரோ என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது. மேடையில் பேசுகிறாரு, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாரு. உனக்கு சவால் விடுறேன், இன்னொன்று ஒரு ஹேஷ்டேக் போடுறது என்னம்மா அவ்வளோ பெரிய கஷ்டமாம்மா? அது ரொம்ப முடியாததா? மலையை சுமப்பதா? 200 ரூபா கொடுத்தோன்னா 200 ட்வீட்டு போடுவாங்க திமுகவில். அதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டு காலமாக ஹைக்கு கூட கொடுக்காம அதே 200 ரூபாயை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னொன்று, கடந்த காலங்களில் கூட இந்த காவேரி பிரச்சனை எழுந்த சமயத்தில் கோபேக் மோடி பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி பிரதமரின் பாதுகாப்புக்கு அச்சம் ஏற்படும் சொல்லிட்டு ஐஐடி உள்ள சென்னை ஐஐடி சவுத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு திரு பிரதமர் மோடி அவர்களுக்கு பாதை ஏற்படுத்தி தந்தார்கள் என்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்கள் கோபேக் மோடி சொல்கிறீங்களே, உங்களால் கெட் அவுட் மோடி சொல்ல முடியுமா? நீ சொல்லித்தான் பாறேன் அப்படின்னாரு. இதை சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ட்டு இவங்களும் சந்தோஷமாக செய்கிறாங்க. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் இவர்கள் 2 பேருக்குமே இது மியூச்சுவலாக பலனளிக்கக்கூடியது விஷயம் இது இல்லையா? இன்றைக்கி நேற்று டிஎம்கே குரூப்பு சேனல்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. உலக அளவில் ட்ரெண்டான கெட் அவுட் மோடி, அகில இந்திய அளவில் ட்ரெண்டான கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு நேற்று காலையிலேருந்தே செய்தி சேனல்கள் செய்தி போட்டு கொண்டிருந்தார்கள். ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் நிறைய பேரால பரப்பப்படும் போது அது ட்ரெண்ட் ஆகுது. ஆமாம், அதுவும் இதை பிளான் பண்ணும்போது இதை எளிமையாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமா? அது ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுன்றதுலாம் இன்றைக்கி எப்படின்னா அந்த அல்காரிதமை படித்து நீங்கள் எங்கே இருந்து எப்படி பண்ணணும். இன்னொன்று, பிஜேபியும் சரி டிஎம்கே ஐடிவிங்கும் இதுக்கான சிஸ்டத்தை எல்லாம் திரு பிடிஆர் தியாகராஜர் அவர்களே அவர் ஐடிவிங் தலைவராக இருந்தபோது ஏற்படுத்தி வைத்து விட்டார். இன்னொன்று, நீங்கள் குறிப்பிட்டது போல் பாட்டுக்கிட்டெல்லாம் வச்சு இதை ட்ரெண்ட் அடிக்கிறதுன்றதுலாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இது ஒரு ஆர்கானிக் ட்ரெண்டிங்லாம் நீங்கள் இதை சொல்லவே முடியாது. இது ஒரு ஆர்கனைஸ் ட்ரெண்டிங்கு. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டப்புன்னு போட்டு நீ ஒரு ஆள் எத்தனை ட்வீட்டு போடணுன்னு எல்லாரும் போடுறாங்க. இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பது தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அந்த அண்ணாமலை அவர்களை பார்த்தே கேட்கிறேன், எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் மேட்ரு ஒன்று பேச போகிறோம். இது போல் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாகலாம் திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பினார். அதையெல்லாம் நம்ம பாராட்டி பேசியிருக்கோம். குறிப்பாக நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். அதையெல்லாம் நம்ம பாராட்டுறோம். அந்த ஃபேக் பாஸ்போர்ட் தொடர்பான விஷயத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஆளுநருக்கு கடிதம் எழுதியது, அதை நம்ம பாராட்டினோம். டிடி நெக்ஸ்ட் வெளியிட்டு நமது சேனலில் பேசிய 75 பங்களாதேஷிகள் குற்றம் இழைத்து விட்டு எங்கே காணா போனாங்கன்னே தெரியல என்ற விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் கையில் எடுத்தால் மற்ற அரசியல் கட்சிகள் அதை தொடரலை. அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அவரது கட்சி வளர்வதற்கும் இது உதவும். நீ உன்னால் முடிஞ்சா நீ சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசும்போது அறிவாலயத்துலேருந்து ஒவ்வொரு செங்கலாக எடுப்பேன். இது எதுக்கு இப்படி பேசணும் சொல்லுங்கள்? அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க, நீ இன்னும் கொத்தனாரா? நான் கேட்குறேன். ஒவ்வொரு செங்கலையாக எடுப்பேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு திமுகவுக்கு சந்தோஷம். இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு செங்கலை கூட தொட முடியாது சேகர் பாபு. அவர் இன்னொரு கொத்தனார், திமுக கொத்தனார். இவர் பிஜேபி கொத்தனார், அவர் திமுக கொத்தனார். என்ன 2 பேரும் கொளுத்து வேலையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க? அரசியலை எப்படி தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. ஒரு டிபேட்டை நீங்கள் எலிவேட் பண்ணி உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய இளைய தலைமுறையினரின் ரசனையையும் அரசியல் அறிவையும் நீங்கள் மேம்படுத்த வேண்டும். எதுக்காக அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டு நான் ஆடு மேய்க்க போகிறேன்னு சொன்னவரை நீ ஆடெல்லாம் மேய்க்காதீர்கள், இந்த அரசியல் கட்சிகளை இருக்கும் மாடுகளை மேயுங்கள் என்று உங்களை இங்கே எதற்கு அழைத்து வந்தார்கள்?
இது சவுக்குள் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? நீங்கள் வந்து ஒரு கேலி பொருளாக உருவாக்குகிறார் திரு அண்ணாமலை என்பதை அவர் ஏன் உணர மறுக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. அதிகம் நபர்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒருவராக அண்ணாமலை இருக்கிறார். அவர் பேசப்படுற விஷயங்கள் அதிக அளவில் ரீச் ஆகுது அப்படின்னும் போது மக்களுக்காக பேசுறது தானே சார் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயன்படும், தமிழக மக்களுக்கு பயன்படும். அதன் மூலமாக நீங்கள் பிஜேபியை இங்கே வளர்க்கலாம். நீங்கள் ஏன் எப்படி இவங்க 2 பேரும் மியூச்சுவலாக பெனிஃபிஷியல்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கூட சார் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்றது தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் தன்னை வந்து உதயநிதிக்கு எதிராக நிலை நிறுத்திக்கிட்டாரு அப்படின்றது அவங்களுக்கு அது பாசிட்டிவ் தானே அண்ணாமலை அவர்களுக்கு. இதுதான் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. இன்று பிஜேபி தனியாக நின்று தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனோன்னா வழக்கமாக இது மாதிரி ஏதாவது பேசி லைம்லைட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் திரு சீமான். யாரும் தன்னை பற்றி பேசலைன்னா பெரியாரை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு இவராக ஆரம்பித்து ஒரு திமுகவுக்கு அல்வா மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தோன்னு அவங்க நீங்கள் இது பெரியார் மண், இதைத்தான் துரைமுருகன் அள்ள போகிறார் அடுத்தது அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரியான மேட்டராச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக கிட்டத்தட்ட ஈரோடு தேர்தல் முடிகிற வரைக்கும் 20 நாள் வெறும் பெரியார் மேட்ரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து இவர் வந்து இவர் ஃபஸ்ட்டு மண் வந்துருச்சா, அடுத்து செங்கல் உருவ போட்டு இவர் அண்ணாமலை ஆரம்பிச்சு சந்தோஷமாக இருக்காங்க திமுககாரங்க. தைரியம் இருந்துச்சுன்னா அண்ணா சாலைக்கு வா. இது என்னப்பா பேச்சு இது? இல்லை யோசிச்சு பாருங்களேன், இது என்னது இது? அங்கே வந்து ஒரு பஞ்சமி நிலம் இருக்கும். பஞ்ச நிலம் தான் எங்கள் அறிவாளத்தை கட்டியிருக்கோம். அங்கே வந்து மீட் பண்ணேன். தைரியம் இருந்துச்சுன்னா அங்கே வா. உடனே வரிசையாக இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள். இல்லை அமைச்சர்கள் சார். அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த களம் என்பது அந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து அதிமுக மற்றும் விஜய்க்கு தான் சாதகமாக இருந்தது. அருமையாக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அப்படி இந்த களமே வந்து திமுகவை எங்கே போனாலும் துவச்சி எடுத்துட்டு இருந்தாங்க. செய்தி சேனலாக இருக்கட்டும். ஆமாம், இது மெயின் மீடியாவே அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், வேற வழி இல்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பற்றி பேசுனாங்க, அதிமுகவை பற்றி பேசுனாங்க, யார் அந்த சார், அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஓகேங்களா? அது வந்து இப்போ தலைகீழாக இருக்குது. இப்போ விஜய் பற்றியும் பேசுறதில்ல, திமுக அதாவது இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் கொடுமைகள் எதுவுமே பேசுறதில்லை. இப்போ வந்து ஹேஷ்டேக்ன்றது தான் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த ஹேஷ்டேக் போடலாம் தமிழகத்தில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவர் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள், சார் அட்லீஸ்ட் உதயநிதி போட்டிருக்கலாம், அதில் கடந்து போயிருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அதை வந்து அவருக்கு சாதகமாக இருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் எப்படி பேச இருப்பார் அப்படின்னு சொல்லி சாதகமாக தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து அதை ட்ரெண்ட் ஆக்கி ஐடிவிக்கு வேறு, டிஎம்கேக்கு ஐடிவிக்கு வேறு வேலையே இல்லை. அண்ணாமலை இன்றைக்கி சொல்லுவார், நாளைக்கு வேறு யாருனா சொல்லுவார். ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதுக்கு அவங்க ட்ரெண்டாக அவர் தான் அவங்க வேலை. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாஜக மற்றும் திமுக 2 பேரும் பேசி வச்சு நடக்கிற ஒரு செயல் திட்டம் மாதிரி திட்டம். மும்மொழி கொள்கை இருந்துச்சா, இப்போ ஹேஷ்டேக் இருக்குது, நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகும். இது வந்து திமுகவுக்கு சாதகம் கூட. நீங்கள் வந்து சென்டரில் இருக்கிற அந்த பாஜக அரசை இவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படி தான் ஆட்சிக்கு வராங்க, சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்படி தான் ஆட்சிக்கு வர பார்க்குறாங்க. ஏன்னா மத்தியில் இருக்கும் அரசை எதிர்த்து இவங்க அவங்க வந்து இங்கே வராமல் இருக்கணும், அவங்க நாங்கள் எதிர்க்காம பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை மக்கள் முன்னால் காட்டிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு காட்டிட்டு இங்கே தேர்தலில் அவங்க வந்து நிற்கிறாங்க. மக்களை வந்து மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். 2 பேரும் லியோ சொன்னது போல் பேசி வைத்து கொண்டு இவங்களுக்கு பாஜகவுக்கு இதில் என்ன சாதகம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தாவேக தமிழக வெற்றி கழகம், இவங்க 2 பேருக்குமே ஒரு பொருட்டே கிடையாது. தமிழகத்தில் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையே தான் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது இவங்க 2 பேரும் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. நேற்று காலையிலேருந்து மூத்த அமைச்சர்கள்லாம், அதுவும் இந்த டிஆர்பி ராஜாவோட அறிவை பற்றி சொல்ல வேண்டியதில் பல முறை நான் சொல்லியிருக்கேன், அதனால் நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. அது வந்து பார்த்தீங்களா ட்ரிங்க் பண்ணிட்டோன்றதை பெருமையாக போடுறாரு. அவர் தான் ஐடி விங் சீஃபு, பெருமையாக போடுறாரு. இதை குறைந்தபட்சம் அந்த கட்சியின் தலைவர்கள் பிஜேபி கட்சிக்கு அண்ணாமலை தான் தலைவர், நமக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களோ, இளைஞரணியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களோ, பிஜேபியை அம்பலப்படுத்துறதுக்கு 100 விஷயம் இருக்கே, அதை போடுங்கன்ட்டு இல்லாமல். அது மட்டும் இல்லை, டிஆர்பி ராஜாவுக்கு முக்கியமான பிரச்சனை சாம்சங் ஊழியர்கள் அங்கே போராட்டம். இன்னைக்கும் பார்த்தீங்களாமா, இன்னைக்கு பேப்பர்லேயும் நியூஸ் வந்திருக்கு, இன்னைக்கு தினமலரில் எவ்வளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? முதலீட்டாளர்கள் அச்சம்னு வந்திருக்கியா நியூஸ், இன்னைக்கு 1/2 பக்கம் நியூஸியா. முதலீட்டாளர்கள் கவலை, முதலீட்டாளர்கள் அச்சம்,
இவர் வந்து வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங் பண்ணிட்டோன்றது பெருமையாக நேற்று பகிர்ந்து கொண்டிருந்தார் திரு டிஆர்பி ராஜா அவர்கள். எனக்கு உள்ளபடியே மிகுந்த வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. இப்படி போயிடுச்சே நம்மளோட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அப்படின்ட்டு. இவர்கள் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழை தொட்டா அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ யார் தமிழை தொட்டு காலி பண்ணிட்டது? சரி, இன்றைக்கி வந்து தாய்மொழி நாள் போல இருக்குது, உலக தாய்மொழி நாள் என்று இன்று கடைப்பிடிக்கிறது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழே உயிரே அப்படின்ட்டு சின்னவர் அப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி அத்தனை பேரும் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் அப்படின்ட்டுலாம் என்று பயங்கரமாக தமிழ் மொழி குறித்து பேசிக்கொண்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒரு சாம்பிளுக்கு இவங்க குடும்பம் பல்வேறு தொழில்களை நடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும். சரி, இவர்கள் குடும்பத்தினர் நடத்தக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக நான் இன்று காலை எடுத்து ஒரு சாம்பிளுக்கு கலைஞர் கருணாநிதி இதை செஞ்சுருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த சன் டிவிக்கு போட்டியாக கலைஞர் டிவி தொடங்கப்படுகிறது. கலைஞர் செய்திகள்னு வச்சார், அவங்க சன் நியூஸ்னு வச்சாங்க, ஒரு கலைஞர் செய்திகள்னு வச்சார். இல்லை ஃபஸ்ட்டுக்கு அதை கலைஞர் தொலைக்காட்சி அப்படின்றது தொடங்கப்பட்ட பிறகு சன் டிவியில் இருப்பது போலவே நிகழ்ச்சிகளை, ஏன்னா அங்கே இருந்த ஷரத்து தான் இங்கேயும் வந்தார், அது போலவே நிகழ்ச்சிகள் வந்து இங்கே உருவாக்கிய போது தான் அந்த சன் டிவியில் பிரபலமாக இருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போட்டி நிகழ்ச்சியாக இங்கே இந்த டான்ஸ் காம்படிஷன் மாதிரி அந்த மாநாட மயிலாட அந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டதெல்லாம் கருணாநிதி. அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் அப்போது சன்னுக்கு நிகராக சன்னில் வந்து பாப்புலராக இருந்த நிகழ்ச்சி போலவே க்ளோன் பண்ணி இங்கே ஒன்று போடணும்னு முடிவாயிடுச்சு. அதுக்கெல்லாம் பேர் வச்சது உட்காந்து மெனக்கெட்டு வந்து தமிழ் பேர் வச்சார், மாநாட மயிலாட. ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு, இதே மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் ஆடுற காம்படிஷன் ஒன்று விஜய்லேயோ சன்லேயோ இப்போ இருந்துச்சு. அதற்கு போட்டி நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் பெயர் வைத்தார். சரி, இவர்கள் நடத்தும் நிறுவனங்கள் ஆகிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தா சபரீசன் ஒரு 11 நிறுவனங்களை பதிவு செய்திருக்கார். மாப்பிள்ளை சார், மன்னிக்கணும், நான் பேர் தப்பாக சொல்லிட்டேன், திராவிட மாப்பிள்ளை சார் 11 நிறுவனங்களை பதிவு செய்திருக்கார். பெயரை படிக்கிறேன். லோட்டஸ் பெவின் டெவலப்பர்ஸ், மேக்ஸ் ஸ்பேஸ் ரியாலிட்டி, வானம் ஸ்பேஸ் எல்எல்பி. அந்த வானம் வந்து ஒரு தமிழகத்தின் எலான் மஸ்க், இந்த ஸ்பேஸ் கம்பெனி, அதில் இந்த வானம்ன்றது தமிழ் பேர், ஓகேங்களா. சன்ஷைன் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், கைன்ஹூட் டெக்னாலஜிஸ், ஸ்னோ இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட், எஸ்எஸ்என்என் ஹோல்டிங்ஸ், பெனின்சுலார் ரிசர்ச் ஆப்ரேஷன், அதுதான் இந்த பென், ரிபூஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட், சன்ஷைன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், சதர்ன் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது போல் ஒரு 11-12 நிறுவனங்கள். இப்போ இது வந்து தமிழ் பெயர்கள் அல்ல என்று இந்த பெயர்களை படித்ததன் மூலம் மாப்பிள்ளை எத்தனை கம்பெனி வச்சிருக்காருன்றதையும் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஆச்சு. சரி, இவர்தான் இப்படி. இவரது மனைவியாகிய திரு ஸ்டாலின் அவர்களின் மகளாகிய செந்தாமரை என்ன பெயர்களில் அவராவது சரி தந்தையை போல் தமிழார்வம் மிக்கவர் என்று அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தா ரேஸ் சன்ஷைன் எஜுடெக் சர்வீசஸ் எல்எல்பி, ரேஸ் சன்ஷைன் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ட்ராக்கர் வேவ் பிரைவேட் லிமிடெட். இதெல்லாம் செந்தாமரை நடத்தக்கூடிய நிறுவனங்கள். எஸ்என்என் ஹோல்டிங்ஸ், சேசாக் ரியல்டர்ஸ். இதில் ஏதாவது தமிழ் பேர் உங்களுக்கு தெரியுதா? உதயநிதி கம்பெனி விட்டேன், நீங்கள் கேட்கவே இல்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 98 தான் முதலாக நிறுவனங்களை தொடங்குகிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இப்போது வருமான வரித்துறை அலுவலகம் இருக்க வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய கட்டிடத்தில் தான் 98 அவரது தாத்தா முதலமைச்சராக 13 ஆண்டுகளுக்கு பின்னால் பதவியேற்ற அந்த காலகட்டத்தில், 13 ஆண்டு இல்லை, செகண்ட் டேர்ம் வராரு, 89 ஒரு வாட்டி வந்தார், அதுக்கப்புறம் 96 வரும்போது அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில் முதலாக ஸ்னோ பவுலிங் என்ற இந்த ஸ்னூக்கர் இந்த விளையாட்டு இருக்குல்ல, ஸ்னோ பவுலிங்னா இதுவா, இந்த உருட்டி விடுறதா, அந்த விளையாட்டை சென்னையில் அந்த கேமிங் இது தான் தொடங்கி அன்னைக்கு அதில் சும்மா ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு கேமிங் சென்டர் வச்சு ஒரு 5-6 வருடங்களில் சிகப்பு பூதம், நான் தமிழ் பேரில் தான் சொல்லுவேன், அது சிகப்பு பூதம் என்ற மிகப்பெரிய திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பெரிய பெரிய ஹீரோக்களையெல்லாம் வைத்து படம் எடுக்க தொடங்கிவிட்டார். அவர் தொடங்கிய ஒரு 4 நிறுவனங்கள் தொடங்கியிருக்கிறார். ஸ்னோ ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட், ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், நோபல் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்னோ இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். இப்போ இவங்களோட குடும்ப நிறுவனங்களை மட்டும் படித்தேன். இதில் ஏதாவது தமிழ் இருக்கப்பா?
சார் இந்த பெயர்கள்லாம் பயன்படுத்த போகிற ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாமர மக்கள்னா வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும் அவங்களோட ஆடியன்ஸு, தமிழில் வச்சுக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தமிழ்லனா இப்போ புரியாது, ரீச் ஆகாது, இல்லை அவங்களால அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. வானம் அப்படின்றது மட்டும் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் இருந்து வாட் இஸ் வானம் அப்படின்னா இட் இஸ் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ மீதி எல்லாம் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல சார். அதனாலயா அப்போ நீங்க இல்ல நீங்க வந்து உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்றீங்க, இதன் மூலமா தான் தமிழை பரப்ப முடியும். அதை விட்டு லாஜிக் பாயிண்ட் பதில் சொல்லுங்க. இல்லைம்மா, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழை வச்சு வியாபாரம் தானே பண்ணுறீங்க நீங்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்லாம் நேற்று எதுக்கு இவ்வளோ பஞ்ச் டைலாக்லாம் பேசினுக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களே, குறைந்தபட்சம் இதில் ஏதாவது ஒரு தமிழ் பெயர் வைக்கணும். இது எதுக்கு வந்து இந்த இதுனா உங்கள் இஷ்டம். நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் காசு போட்டு ஆரம்பிக்கிற இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் என்ன பெயரை வேண்டுமானாலும் வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்புறம் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்ட்டு எதுக்கு வந்து இங்கே நாடகம் ஆடுறீங்க? நீங்கள் அத்தனை பேரும் தமிழ் வியாபாரிகள். தமிழ் என்ற பெயரை வைத்து வியாபாரம் செய்து மக்களின் உணர்வுகளை தூண்டி நீங்கள் அதிகாரத்தை சுவைத்து அதன் மூலமாக கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையே பண்ணுறீங்க. உங்களில் யாருக்குமே உண்மையான மொழிப்பற்று கிடையாது என்று சொல்கிறேன் நான். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் பெயர் வைப்பதற்கு காரணம் அந்த பெயரில் நிதி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கிருபாநிதி, உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு நிதியை பூரா நீங்கள் வச்சு அமுக்கி வச்சுக்கணுன்றதுக்காக தான் நிதி என்று நீங்கள் தமிழில் பெயர் வைக்கிறீங்க. அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது சார். இப்போ அவங்க குடும்பத்தை சார்ந்த ஏன் வைக்கிறாங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவாங்க. கலைஞர் குடும்பத்தில் வந்து இவங்களுக்கே தமிழ் பேர் வைக்கல அப்படின்னு ஒரு பேச்சு வரும் நாளைக்கு. அதனால தான் வந்து தமிழ் பேர் அவங்க வீட்டில். நான் அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் நிதி சார்ந்த விவகாரங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கவனமாக கருணாநிதி ரொம்ப கவனமாக இந்த பெயர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார் என்ற சந்தேகம் இருக்குது எனக்கு. இதெல்லாம் சொல்லி அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற கம்பெனியில் கூட தமிழ் பேர் வைக்க மாட்டீங்க. ஜாகரம்னு ஒரு பேர் வைங்க. அழகான தமிழ் பேரை வச்சானா பதிவு பண்ண மாட்டாங்களா ஆர்ஓசியில்? நல்ல பேரை வைங்க. அப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னா நீ கொடுப்பாப்பா உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தமிழுக்காக உயிரை கொடுக்க சொல்லியா? நான் பார்க்குறேன். யாராவது கொடுக்க சொல்லு. எதுக்கு இந்த பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மொழியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதனால் ஊடகங்களின் கவனத்தை திசை திருப்புறதற்காக தான் இந்த வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது என்னென்னா, இவங்க மக்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, இன்றைய இளைய தலைமுறையினரிடம் மொழிக்காக உயிரை கொடுப்பேன்றது எடுபடும் நீ நினைக்கிறியாப்பா? 60களில் இருந்தார்கள். 60களில் உள்ளபடியே கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம்னு, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு வந்தோன்னே மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு கடும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மை, வரலாறு. இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறியா நீ? காலேஜை புறக்கணிச்சுட்டு ஈழ போராட்டத்தை தான் நீ கலந்துக்கிட்டே. ஈழ போராட்டத்திலே பெரிய அளவில் கல்லூரியில் மொபைலைஸ் பண்ண முடியல தானே. லயலா போன்ற ஒரு சில கல்லூரிகளில் அன்று மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. சட்ட கல்லூரிகளில் இருந்தது. எல்லா காலேஜிலும் வந்துட்டாங்களா? மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்தாங்களா? மற்றகள் பிரசிடென்சி வந்தாங்களா? ஆங்காங்கே அங்கே குரூப்ஸாக பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக கல்லூரி புறக்கணிப்பு அன்றைக்கி நடந்ததா? தமிழகம் முழுக்க இருந்த கல்லூரிகளில் விடுமுறை விட்டாங்க. சீக்கிரம் விடுமுறை விட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த மொழிக்காகன்னு சொன்னா மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் நீங்கள் நம்புறீங்களா? இன்றைய இன்ஸ்டா ஜென்ரேஷன் போராடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தெரியல இல்லை, இது வாய்ப்பு கிடையாது. இதுக்கே ஒன்றும் பெரிய எழுச்சி ஏற்படலையே. இல்லை, இன்னும் செயல்படுத்தின பிறகு தான் தெரியும். அமைச்சர் வந்து சொல்கிறாரு இல்லைப்பா, 3 மொழி கொள்கையை நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு நிதி கிடையாது, 5000 கோடி துட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் இதை ஒரு பிரச்சாரமாக கட்டமைக்க தீவிரமாக முயற்சி எடுக்கிறீர்கள். எங்கே எடுபட்டது? அடுத்ததாக இன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆரம்ப சுகாதாரம் நெல்லை, தென்காசி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் இல்லை. மருத்துவர்கள் இன்னும் நிரந்தரமாக இல்லைன்ட்டு இல்லை, 2 நாட்களாக மருத்துவர்கள் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறதுக்காக அந்த மருத்துவர்கள்லாம் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் என்று இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது வந்து இதுவரை தமிழக சுகாதாரத்துறையில் இல்லாத ஒரு புதிய பழக்கம் என்று சொல்கிறார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஏழைகள் தானே போவாங்க. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பீடி சுற்றும் தொழில் செய்யக்கூடிய ஏழை தொழிலாளிகள், கர்ப்பிணியாக இருப்பவர்கள் இந்த மருதம்புதூர்
ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகிய போது அங்கே மருத்துவர்கள் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் மாறுதல் உத்தரவு வாங்குறதுக்காக அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரோட டாக்டர் மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறாருன்றாங்க. இதுவரை இந்த தமிழக சுகாதாரத்துறையில் கேள்விப்படாத ஒரு விவகாரம். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து டைரெக்டாக கையில் வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெயில்லையோ அனுப்பிச்சாலே போதும். வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், போஸ்ட்டில் அனுப்பலாம். இவ்வளோ நாளாக இதெல்லாம் வந்து போஸ்ட்டில் தானமா அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கும் அமைச்சர்களிலேயே கிட்டத்தட்ட எல்லா அமைச்சரும் விளங்காத அமைச்சர் தான் தமிழ்நாடு அரசில் என்றாலும் கூட இருக்கும் அமைச்சர்களிலேயே மோசமான அமைச்சராக நான் சுகாதாரத்துறையின் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்தந்த துறை சார்ந்த துறை அனுபவம் உள்ளவர்களை நீங்கள் அந்த துறைக்கு நியமித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு துறை பற்றிய புரிதல் இருக்கும். டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவரே ஒரு மருத்துவர் என்பதால் அவருக்கு இந்த மருத்துவ தொழிலில் உள்ள நெளிவு சுழிவுகள் இருக்கும். அவர் மீது 100 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, நான் மறுக்கலை. ஆனால் டிபார்ட்மெண்ட்டு பிரச்சனை இல்லாமல் வச்சுருந்தாரா இல்லையா? கோவிடை ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்களா இல்லையா? டெம்பரரியாக போட்டு வக்கீலை தூக்கி எதுக்கியா நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக போடுறீங்க? வக்கீல் எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக போடுறீங்க? ஏதோ வேற துறையாக இருந்தால் கூட பரவாயில்ல, மருத்துவம் அப்படின்றது மக்களோட உயிர் தொடர்பானது. அப்போ அது பற்றிய புரிதல் உள்ள ஒரு நபரை நீங்கள் போடணுமா வேண்டாமா? அல்லது குறைந்தபட்சம் பொறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரையாவது நீங்கள் அங்கே போட வேண்டுமா வேண்டாமா? எப்போ பாரு மராத்தன் ஓடி நிற்பாருமா அவர்? நீ பாருங்க, அவரை விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அது பிள்ளைக்கு கொடுக்கணுமே, அவருக்கு எப்படி அதை கொடுக்கறது? சினிமாத்துறை அமைச்சர் அதுக்கு கொடுத்துருக்கலாம். அவரை யூடியூப் ரிவ்யூ நல்லா போடுவார். யூடியூப் ரிவ்யூ அருமையாக போட்டிருப்பார் அவர். நீங்கள் சுகாதாரத்துறையில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்படுத்த கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு தாலுகா இருக்குன்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், தாலுகா ஹாஸ்பிட்டல் இருக்கும். சில கிராமங்களில் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிராமங்கள்லேருந்து வரதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் ஒரு 4-5 ஊராட்சி இருக்கும், இல்லை 10 ஊராட்சி இருக்கும். நடுவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸும் இருப்பாங்க. அங்கே வந்து பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே சுற்றி உள்ள கிராமங்களுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தான் பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம ஊரில் வந்து பிரெக்னன்சி பார்க்குற அளவுக்குலாம் ஆரம்ப சுகாதார வந்துருச்சு. இல்லை பெரிய ஆப்ரேஷன், கொஞ்சம் மேஜரா தாலுகா ஹாஸ்பிட்டல். நீங்கள் ப்ரெக்னன்சிலே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தால் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா அடிச்சுடுவாங்க, பக்கத்து இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போது அங்கேயே ஆள் இல்லை, அங்கேயே டாக்டர் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா முன்னாடியே வந்து லைக் ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சு வேறு டாக்டர் வந்து லைக் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சேலம் அதை சுற்றி அப்புறம் இன்னும் 2-3 மாவட்டங்கள். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறது எதுக்குப்பா மெட்ராஸ் கூப்பிட்ற? என்னப்பா இது லாஜிக்கு? இன்னொன்றுமா திருப்பி சுகாதாரத்துறையில் திருப்பி செக்ரட்டரிஸை மாற்றிட்டு இருக்காங்க. இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து கேட்டிருப்பாங்க அங்கே இருக்கிற டாக்டர் எங்கள் ஊருக்கு மாற்றுங்கன்னு. அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அதனால் நேரில் கூட கூப்பிட்டுருக்கலாம். நேரில் கூப்பிட்டு அப்போது ரைட்டுப்பா நீ சொல்கிறது லாஜிக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா கிளினிக்குகள் என்று நடமாடும் மருத்துவமனைகள் மாதிரி யாரும் அமைச்சாங்க. என்ன இருக்கா? ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு போய் இது பண்ணுறது அது அவசியம் இல்லை என்று சொல்லி வீடு தேடி மருத்துவம் என்ற மாதிரி இவங்க ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கிற டாக்டர்லாம் நீ மெட்ராஸை கூப்பிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறதுக்கு வான்னு சொன்னேன்னா இதுதான் நீங்கள் சுகாதாரத்துறையை பாதுகாக்கும் லட்சணமா? அதற்கு முன்பு கவுன்சிலிங் மூலமாக மருத்துவர்களுக்கு மாறுதல் தருகிறார்கள். இது நல்ல விஷயம். ஏன்னா இந்த கவுன்சிலிங்னா தான் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும் கவுன்சிலிங்கில். பிப்ரவரி 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 நாட்களில் குறிப்பாக நித்தி ஆயோக் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வர்ற நேரத்தில் மருத்துவர்கள் மாறுதலுக்கு கவுன்சிலிங் வச்சு பிப்ரவரி 12, 13 மற்றும் 14 ஆகிய நாட்களில் மருத்துவர்கள் சென்னையில் இருந்திருக்கிறார்கள். இது என்னென்னா இதெல்லாம் காமன் சென்ஸ் மாதிரி. நீங்கள் ரொம்ப யோசித்து நீங்கள் போய் பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வர வேண்டாம். மொத்த பேரையும் கூப்பிட்டா ஹாஸ்பிட்டல் எப்படியா நடக்கும்? நிதி ஆயோக் அப்படின்றவங்க செக்கிங் வராங்கன்னா அந்த டைமில் அந்த மருத்துவம் எப்படி இருக்குது, எவ்வளோ க்ளீன்னஸாக இருக்காங்க அப்படின்றத சர்வே எடுத்து சொல்லிடுவாங்க. என்னங்க சார், அதிலிருந்து மேம்படுத்தணும்னா அவங்க மேம்படுத்திக்கலாம். ஆய்வு நடத்துறதுக்கு வர்றாங்கன்னா ஒழுங்காக செயல்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் மத்திய அரசிலிருந்து நிதி ஆயோக்கிலிருந்து வருவார்கள். அவர்கள் ஆய்வு நடத்த வரும்போது மருத்துவர்கள் என்ன லட்சணத்தில் இருக்குன்றங்க எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலராக திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார் என்று நினைவு. அவரை மாற்றிவிட்டு அந்த சுகாதாரத்துறைக்கு சுப்ரியா சாஹூ என்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஏன்னா செந்தில்குமார் மேலே ஒழுங்காக வேலை செய்யலையா என்ன ரீசன்னு தெரியல, திரு சுப்ரியா சாஹூ அவர்களை நியமித்தார்கள். நியமித்து 4 அல்லது 5 மாதங்களில் சுப்ரியா சாஹுவை மாற்றிவிட்டு மீண்டும் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே அங்கே நியமித்திருக்கிறார்கள். சரி, சுப்ரியா சாஹூ எங்கே போட்டிருக்கிறார் என்றால், சுப்ரியா சாஹூ இதற்கு முன்பு வனத்துறை செயலராக இருந்தார்.
அதே இடத்தில் அவரை போட்டிருக்கிறார்கள். சுப்ரியா சாஹூ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனங்கள் அத்தனையும் எனக்கு சொந்தம் என்பது போல் நடந்து கொள்ளக்கூடிய அதிகாரி. கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிவிடுகிறேன். தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களின் மனைவி தான் திரு சுப்ரியா சாஹூ அவர்கள். மற்றவங்கலாம் போய் இங்கே அங்கேன்னு போஸ்டிங்கு கஷ்டப்படணும். இவங்க வீட்டுக்கு போய் சொல்லிவிடுவாங்க ஹஸ்பண்ட், எனக்கு இது வேணாங்க, நாளைக்கு அதை மாற்ற சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதில் நான் சொல்கிறேன், ஒரு போஸ்டிங் போடுறீங்கன்னா அதில் ஒரு ரேஷனல் இருக்க வேணாமா, அதில் ஒரு லாஜிக் இருக்க வேணாமா? உங்கள் சுப்ரியா மேடமை ஃபாரஸ்ட்லேருந்து தூக்கி ஹெல்த்துக்கு போடுறீங்க, 4 மாதம் கழித்து திருப்பி ஹெல்த்லேருந்து தூக்கி திருப்பி ஃபாரஸ்ட்லேயே போட்டிங்கன்னா எதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க? நான் திருப்பி சிஎம்க்கு எதுவும் நான் தெரியாது, இவர் எது நீட்டினாலும் கையெழுத்து போடுவான்னு சொன்னேன்ல, இது கேட்கணும்ல ஒரு சிஎம். 4 மாதத்துக்கு முன்னாடி தானே இங்கே தங்க போட்டேன், அந்த பஞ்சு மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற காமெடி, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற அப்படி தானே தோன்றுகிறது. இவர் என்னன்னா, முருகானந்த சார் சொல்லிட்டாரு அப்படியே போட்டுருன்ட்டு எதை நீட்டினாலும் கையெழுத்து போடுவார். ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இப்போ எதுக்கு உங்களை மாற்றுறீங்க? நல்லா வேலை செய்வாங்களா? இப்போ தானே வந்திருக்காங்க, 3 வருஷம் முடிஞ்சிச்சா இந்த டென்யூரில்? எதற்காக அரசு துறைகளில் ஒரு 3 ஆண்டு டென்யூர் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் என்றால், போய் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் குறைஞ்சது 4லேருந்து 6 மாதம் ஆகும். அதை புரிந்து கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கு செய்ய ஆரம்பிக்கும் போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா எதுக்குமா இந்த ட்ரான்ஸ்ஃபரு? இப்படி அலங்கோலம் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் இந்த அடிக்கடி வரக்கூடிய இந்த மாறுதல்கள் நிர்வாகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு அல்லாமல் அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு டிடிவி நெக்ஸ்ட்டில் தான் செய்தி வந்திருந்தது என்று நினைக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், குறிப்பாக ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸில். அண்ட் அந்த அறுவர் குழு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன்ல, அந்த அறுவர் குழு தான் இந்த மாறுதல் அத்தனையும் முடிவு செய்வது. இந்த அலங்கோலமான நிர்வாகத்துக்கு குறைஞ்சது இப்போ இது மாதிரி வந்திருக்குல்ல, இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பேப்பரில் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மாறுதல் உத்தரவை வாங்குவதற்காக சென்னைக்கு செல்கிறார்கள், பிரைமரி ஹெல்த் சென்டரில் டாக்டர்ஸ் இல்லைன்ற இந்த செய்தி வந்திருக்குல்ல, இதை கூட திருத்தி கொள்ள இந்த அரசு கவலையே படாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த அரசு ஒழிகிறதோ அப்போது தான் தமிழக மக்களுக்கு நிம்மதி. இத்தனை துறையில் இவ்வளவு குறைகளை எடுத்து சொன்னாலும் மீண்டும் மீண்டும் புதிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவங்க ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன கவர்மெண்ட்டுமா அது? குறிப்பாக சார், இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அப்பா அப்படின்ற ஒரு வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாரு. உடனே அதுக்கப்புறமா வந்த எதிர்வினைகள் தான், பாலியல் பலாத்காரங்களால் வந்து பெண்கள் அப்பான்னு கதறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றதுலேருந்து டைவர்ட் ஆனது தான் சார் இந்த ஹேஷ்டாக் இருக்கும். அதில் இந்த டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டோட தோல்விகளை, இவர்களின் செயல்படாத தன்மையை மறைப்பதற்காகத்தான் பதிலுக்கு நீங்கள் அங்கே வந்து நீ ஒரு ஹேஷ்டேக்கை போடு, பதிலுக்கு நான் ஒரு ஹேஷ்டேக்கை போடுறேன்ட்டு 2 பேரும் சேர்ந்து மக்களின் நலனில் எந்த அக்கறையும் இல்லாமல், இன்னொன்று இவங்க இந்த ஹேஷ்டேக்கை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஓரங்கட்டப்படுகிறது தெரியுதுங்களா? இன்றைக்கி புதிய தலைமுறை உள்ளிட்ட முக்கிய சேனல்களில் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது, அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுதுன்ட்டு இன்றைக்கி செய்திகளை போடுகிறார்கள், டிக்கர் போடுறாங்க. இந்த செய்தி இல்லை என்றால் வேறு ஏதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அந்த நிறுவனங்கள் செய்தி போட்டு கொண்டு இருக்கும். இப்போ குறிப்பாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு வேர்ல்டு லெவலில் 2வது ட்ரெண்டிங்ன்றதையெல்லாம் கூப்பிட்டு அழைத்து போட சொல்கிறார்கள். இல்லை, இதன் மூலமாக நீங்கள் கொண்டு வந்த மாற்றம் என்ன? எந்த மாற்றம் இல்லாமல் மக்களோட பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புறது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்பது தான் நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. சரிங்க சார், இந்த அரசியல் அற்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். மீண்டும் அடுத்த அரசியல் அட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி.